குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. 1/2 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா வெயில்ல உடையிற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கலாம். 25 கிராம் மிளகு எடுத்து தனியா வறுத்துக்கிறேன். 25 கிராமுக்கு கொஞ்சமா கூடுதலா ஒரு 30 கிராம் அளவுக்கு சீரகத்த வந்து தனியா எடுத்து வறுத்துக்கிறேன். சோம்பு 25ல பாதி வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து தனியா வறுத்துக்கலாம். கடலை பருப்பு, துவரம் பருப்பு 2ம் வந்து சேர்ந்து 50 கிராம் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா இந்த மாதிரி பொரி அரிசியாக வந்து வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து எண்ணெயில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வறுத்துக்கணும். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து கடுகு வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து தனித்தனியாக வறுத்துக்கணும். மல்லி வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மிளகாவுக்கு 1/2 கிலோ மல்லி வந்து போடலாம். ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுத்து அரைச்சிக்கோங்க. மிஷினில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு தூளில் சாம்பார், புளிக்குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே வந்து செய்யலாம். மட்டன் குழம்பு செய்கிறப்ப கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க.